ஒரு மாட்டுக்கு சூடு சொரண வெக்கம் மானம் எதுவும் இருக்காது, ரைட்டா? ஒரே ஒரு சுயநலம் தான் அந்த மாட்டுக்கு இருக்கும். என்ன தெரியுமா? அந்த மாட்டுக்கான சாப்பாடு. கரெக்ட் தானே? பக்கத்துல இருக்கிற இன்னொரு மாடு சாப்பிட்டுச்சா இல்லையான்லாம் பார்க்காது. தான் சாப்பிடணும், அது மூலமா தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், அது மட்டும்தான். இதே மாதிரியே இதே ஃபார்முலாலேயே நம்ம ஊர்ல ஒரு கட்சி இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? காங்கிரஸ் கட்சி. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீங்களா கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இல்ல, நீங்களா துரத்துனாலும் திமுக கூட்டணியில இருந்து நாங்க போக மாட்டோம், நீங்களா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வர 2026 தேர்தல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 4 சீட்டு நீங்க கொடுக்கலனாலும் நாங்க கோச்சிக்க மாட்டோம். எது யங்ஸ்டர்ஸுக்கு, இளைஞர்களுக்கு கட்சியில வாய்ப்பு கொடுக்கணுமா? அது நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா. பண்ணையார் அரசியல் மட்டும்தான் எங்க ரத்தத்திலே ஊர்னது. எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு, என் புள்ள. இதுல இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த பண்ணையார் செயின் கட்டாயிரம் இல்ல. 2026 எலெக்ஷன் வருது, வேலை எல்லாம் செய்ய மாட்டோம். ஒவ்வொரு தெருவா நடக்கணும், வீடு வீடா ஒவ்வொருத்தன் வீதியா ஏறி இறங்கணும். இருக்கிறவன் இல்லாதவன் பொல்லாதவன் உள்ளவும் கையில எல்லாம் பிடிச்சி உடன்மையா வேர்த்து கொட்டுமே. நான் மேல குறிப்பிட்ட இந்த காரணங்கள் தான் காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தோல்விக்கு காரணம். பிஜேபிங்கிற ஒரு கட்சியை பிடிக்குதோ இல்லையோ, அவங்களோட நடவடிக்கையை பாத்திருக்கீங்களா? கரூர் துயரம் நடந்துச்சு. பிஜேபி டெல்லியில இருந்து 8 எம்பிக்களை உண்மை கண்டறியும் குழுன்னு அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. சரி, பிரதமர் மோடி அவர்கள் லாஸ்ட் 6 மாதத்துல எத்தனை வாட்டி வந்திருக்காரு? நவம்பர் 19, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஜூலை 26, 27 2 நாள் தமிழ்நாடு விசிட்டா. ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும்போதும் சரி, இல்லாம இருக்கும்போதும் சரி, அண்ணாமலை என்ன கத்துறாரு? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனை வாட்டி வந்தாருன்னு தெரியும்ல. லாஸ்ட் 6 மாதத்துல மட்டும் ஜூன் 8, ஜூலை 2, ஆகஸ்ட் 22 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன், அதாவது அடுத்த எம்பி எலெக்ஷன் 2029 தான் வருது. இந்த வயசு காலத்துல இவங்களுக்கு எல்லாம் இது தேவையா? இந்த அலைச்சல் சுத்தல் எல்லாம். அப்படியே இந்த காங்கிரஸ் கட்சி பக்கம் இந்த கேமரா கொஞ்சம் திருப்புங்களேன். லாஸ்ட் 6 மாதத்துல மே 22 இருந்து நவம்பர் 22 வரைக்கும், அதாவது நேற்றைக்கு வரைக்கும் எத்தனை வாட்டி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணாரு? அந்த கசப்பான உண்மை என்ன தெரியுமா? ஒரு வாட்டி கூட கிடையாது. அவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மாநில தலைவர்களாச்சும் அவங்களோட சொந்த சுயநலத்தை விட்டுட்டு கட்சியை வளர்க்கணும் என்கிற ஒரு சுயநலத்துல சுயமா சிந்திச்சு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கேட்டு எக்ஸ்ட்ரா 10 எம்எல்ஏ சீட்டையும் கேட்டு வாங்கி அவங்களோட கட்சியை வளர்க்குறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பிஜேபி என்கிற கட்சியிலேயாச்சும் ஆக்டிவா நம்ம தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியில பேர் சொல்ற அளவுக்கு, சரி பேர் சொல்லாத அளவுக்கு கூட ஆள் இல்ல, அதாவது யங்ஸ்டர்ஸ் இல்ல. அடுத்த தலைமுறை, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான யங்ஸ்டர்ஸ் இல்லனா எப்படி கட்சி வளரும்? ஆட்சியை பிடிச்சே ஆகணுமா, ஆனா உடைக்க மாட்டாங்களா? ராகுல் காந்தி அவர்களுக்கு எத்தனை வயசாச்சு சார்? 55. மோடி அவர்களுக்கு 75, திரு அமித்ஷா அவர்களுக்கு 61. கட்சி தொண்டர்ல தொடங்கி கட்சியோட தலைவர் பிரதமர் வரைக்கும் தினம் உழைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஆட்சியை பிடிக்கிறது கிடையாது, ஏன்னா அவங்க தான் ஆட்சியில இருக்காங்களே. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இவங்க போனதுக்கு அப்புறமாவும் இந்த பிஜேபிங்கிற கட்சியை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்காக. இங்க இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாரு, மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய உழைப்பு சாதாரணது கிடையாது. ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு 10 பெருசுங்களையும் உட்கார வச்சுட்டு எஸ்ஐஆர்னா எங்களோட ஓட்ட திருடிட்டாங்கன்னு சொல்றதுக்கும் வீதியில இறங்கி மக்களா போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், நான் இங்க பிஜேபி என்கிற ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறதுக்காக எல்லாம் வரல. ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா அங்க மைனஸா இருக்கணும். ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னு அது கடைசியில சர்வாதிகாரமா மாறிடும். சோ உங்களோட எதிர்க்கட்சியான பிஜேபியை எடுத்துக்காட்டா எடுத்துட்டு சூடு சொரணையோடு சுயநலத்தோட உங்களோட கட்சியை வளர்க்கறதுக்கான முடிவுகள் எடுங்க, வழிகள் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அண்ணா அறிவாலய வாசல்ல வாட்ச்மேன் போஸ்டிங் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைத்து நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.